சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. மீனாட்சி நம்ம தாயார் அங்கே மீனாட்சி கோவிலில் மடப்புள்ளியில் ஒரு பிரசாதம் போடக்கூடிய ஒரு அர்ச்சகர் இருந்தார், சிவாச்சாரியர். அவர் மடப்புள்ளி நைவேத்தியங்கள், மீனாட்சிக்கு தேவையான நைவேத்தியங்கள் அத்தனையும் பண்ணுவார். இப்போ விதவிதமான பிரசாதம். ஆனால் அவருக்கு அன்றைக்கி உடல் வலி, போட முடியலன்னு சொல்லலை, கொஞ்சம் ஓய்வு தேவை அவருக்கு. மீனாட்சிகிட்ட அம்மாங்கிற ஸ்தானத்தில் உரிமையாக பேசக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறார், தாயே மீனாட்சி, எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், ரொம்ப உடம்பு வலிக்குது, நீ எனக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடு, என்னை எழுப்பி விட்டுருமா, இப்படியாவது நான் கொஞ்சம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறேன். அப்போ சொல்லிட்டு படுக்கிறப்ப அசந்து தூங்கிடுற தாய் மீனாட்சியே அவ்வளோ நைவேத்தியங்களும் பண்ணிடுறான்னா எப்படி, அது கடைசியாக சொல்கிறேன், சஸ்பென்ஸாக இருக்கணும்ல. பார்த்தா டைம் எடுத்து பட்டர் எல்லா பேரும் கதவை தட்டுறாங்க. எல்லா பேரும் என் மடப்படி என்ன நைவேத்தியம்லாம் எடுத்துகிட்டோம், அம்பாளுக்கு தேவையானதெல்லாம் அப்படின்னு பார்த்தா இல்லை, ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மனசுக்குள்ளே பார்த்தா திறந்து பார்க்குறாரு மடப்புள்ளி அர்ச்சகர். எல்லா பேரும் திறந்து பார்க்குறா, புளியோதரை, சக்கரை பொங்கல், என்னென்ன இருக்கணுமோ எல்லாம் இருக்குது. ஆஹா, இவ்வளோ பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறா. பார்த்தா அம்பாளை திறந்தா மூக்குத்தி தானே பளபளன்னு இருக்கணும், மூக்குத்தியை காணோம். என்ன ஓய் நீ மூக்குத்தியை காணுமே, நீ என்னமோ இது பண்ணினியான்னு எடுத்தியான்னு கேட்காம கேட்டுட்டேன். அப்போ உடனே அசரீரி, மீனாட்சி சும்மா இருப்பாளா, அவரை எதுக்கு திட்டு, போய் மடப்புள்ளியில் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க, நான் தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லாமல் மடப்புள்ளியில் இருக்குது அப்படிங்கிற. அப்போ மடப்புள்ளியை திறந்து பார்த்தா மூக்குத்தி இருக்குது. அவருக்கு உடம்பு வலி, என்னை எழுப்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக சொல்லிட்டு படுக்கிறப்ப நான் இதெல்லாம் பண்ணினேன், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா தானே பண்ணணும் அப்படிங்கிற. இந்த காலத்தில் உண்மையிலே நேர்களே, அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த காலத்தில் ஒரு குட்டி அனுபவத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், சில பேருக்கு மனோ தைரியம் நிறைய இருக்கும். மனிதாபிபத்தில் கடவுள் வருவார் கண்டிப்பாக. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயின் இது சில பேர் உடம்பே வலித்தாலும் தேக பலம், ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாள், டக்குன்னு பிரசாதத்தை பண்ணுவாள். அது அதுதான் தெய்வ சக்திங்கிறது. அந்த தெய்வ சக்திங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அம்பாள் கொடுக்கறது. கண்டிப்பாக கருணையோடு கொடுமா, நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப கொடுக்காமையா இருப்பா, கண்டிப்பாக கொடுத்தே தருவாள். அப்புறம் அந்த அசரீரி மூக்குத்தி, அம்பாளோட அசரீரி கேட்கவும் அந்த மூக்குத்தி மடப்பள்ளியில் இருக்கவும் எடுத்து இந்த மடப்பள்ளி வேலை பார்க்குற அந்த அர்ச்சகர் காலில் எல்லா பேரும் விழுகிறா, மன்னிச்சுக்கோயோ, உன்னையே போய் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படிங்கிறான். இந்த காலத்தில் தெய்வத்தை நம்ம நேரில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல வரல, பார்க்கலாம். ஆனால் மனித ரூபத்தில் தெய்வத்தை நம்ம நிறைய பேரை பார்த்துட்டுருக்கோம். கண்டிப்பாக ஒரு நைவேத்தியம் பண்ணணும், ஒரு அம்பாளுக்கு பிரசாதம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பு கொடு, ஒரு பொறுமையை கொடு, ஒரு சகிப்புத்தன்மையை கொடுன்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கேட்ட பலன் தூக்கி கொடுக்குறவ அம்பாள். கண்டிப்பாக நேர்களே. அதுவும் இந்த ஆடி மாதம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன தேதியை கிழிக்கிறப்ப இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நேர்களே. கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் இவாளோடது. அதே போல் என்கிட்ட ஒரு நேர் செவ்வாய்க்கிழமையில் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. செவ்வாய்க்கிழமையில் எதுவும் கொடுக்கல் வாங்கல் செவ்வாயா அப்படிங்கிற, செவ்வாய் வெறுவாய்ங்கிறது இல்லை நேர்களே. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வாங்கின கடனை கொடுத்து பாருங்களேன், சீக்கிரம் அடையும் கண்டிப்பாக. அதே போல் செவ்வாய்க்கிழமை முருகனை சேவிச்சு பாருங்களேன், கேட்டதை அள்ளி கொடுக்குறவர். கண்டிப்பாக தெய்வங்கள் எல்லா பேர்த்துக்கும் ஒவ்வொரு கிழமை இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஆடி செவ்வாயில் நீங்கள் கூழ் காய்ச்சி ஊற்றுங்களேன், ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிங்களேன் கூழ் காய்ச்சி, அவ்வளோ தேடி வருவா மாரியம்மன். கண்டிப்பாக நேர்களே. ஒரு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம், இந்த தக்காளி, இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நேர்களே. கண்டிப்பாக அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கூழில் சின்ன வெங்காயம் தாளித்து, மோர் மிளகா வத்தல் தாளித்து, கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளித்து நீங்கள் அந்த கூழை சாப்பிட்டு பாருங்களேன், தேவாமிர்தமாக இருக்கும்.
ஆகையால் செவ்வாய்க்கிழமைன்னு இல்லை, இன்றைக்கி இந்த நாள் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அது புனிதமான நாள் கண்டிப்பாக. இதுதான் நேர்களே. ஆகையால் மீனாட்சிக்கு எப்படி அந்த பட்டாச்சாரியருக்கு ஒரு அசரீரி மூலமாக மூக்குத்தி இங்கே இருக்குதுன்னு எப்படி சொல்கிறா பாருங்கள். அவர் எவ்வளோ புண்ணியமாக எவ்வளோ தொண்டு செஞ்சுருப்பார். ஆகையால் தொண்டனுக்கு தொண்டு செய்தால் அந்த அன்னைக்கு செய்வதற்கு சமம் நேர்களே. கண்டிப்பாக. நமஸ்காரம்.